அமெரிக்கா ஈரான் மீது குண்டு வீசினது இப்போ 6 நாளை தாண்டி ஒரு வாரம் ஆகப்போகுது. நிறைய இடங்களில் குண்டு போட்டிருக்காங்க. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கமாக அவர் சவுடால் விடுவார்ல, இந்த வாட்டி நாங்கள் தொடர்ந்து குண்டு போட்டோன்னு சொன்னால் ஈரானில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, அந்த அளவுக்கு தாக்குதல் ரூட்டெல்லாம் இருக்கும். ஹோர்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதி, அது திரும்ப ஈரான் ஏற்கனவே மூடிடுச்சு. மூடி ஏதாவது கப்பல்கள் மீறி போச்சுன்னா ஈரான் தாக்குது. ஏன் உறுதியாக இருக்கிறாங்கன்னா, அது ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு. ஒரு கால் அமெரிக்காவை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரானிடம் இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அந்த ஹோர்முஸ் நீரிணை தான். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்புக்குள்ள பிரச்சனை என்ன சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல் இந்த நவம்பரில் பாராளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வருது. அதில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இதனால கணிசமாக தோல்வியடையும். ஒவ்வொரு முறை ஈரானோட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முயற்சி செய்த போது அதை தடுக்குகின்ற சக்தியாக இஸ்ரேல் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். $6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் தொகுப்பாளர் விஜே டீனா. இன்னைக்கு நம்ம கூட இந்த நேர்காணல ஜெர்னலிஸ்ட் நாதன் சார் இருக்காரு. ஸோ வார் பற்றின நிறைய விஷயங்கள் நம்ம காரசாரமான அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக ட்ரம்ப்போட முடிவு என்னதான் சார் இருக்கு? இப்போ அமெரிக்கா ஈரான் மீது குண்டு வீசினது இப்போ 6 நாளை தாண்டி ஒரு வாரம் ஆகப்போகுது. நிறைய இடங்களில் குண்டு போட்டிருக்காங்க. எப்படியும் ஒரு 200-300 ஸ்பாட்டில் போட்டிருப்பாங்க. நேற்று குறிப்பாக போட்டதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஒரு குழந்தைகளுக்கான கேன்சர் ஹாஸ்பிட்டல், அதுக்கு பக்கத்தில் தொடர்ச்சியாக குண்டு போட்டு அப்புறம் அந்த ஹாஸ்பிட்டலை எவாக்குவேட் பண்ணுறாங்க. அதில் குழந்தைகள் ஹீமோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறாங்க, ஐவியில் ட்ரிப்ஸி ஏறுது. அப்போ அதோட அந்த நிலையிலேயே குழந்தைகள் எல்லாம் வச்சு வேறு இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. ஈரான் இது ஒரு பார்பாரிக் ஆக்ட் அப்படின்னு கடுமையாக கண்டிச்சிருக்குது. இப்படி அவங்க போட்டிருக்கிறாங்க. ஈரான் பதிலுக்கு நேற்று என்ன செஞ்சுருக்கு அப்படின்னு சொன்னால், ஜோர்டான், பஹ்ரைன், குவைத், இந்த 3 நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய மிலிட்ரி பேஸ், அதில் இவங்க குண்டு போட்டிருக்காங்க. எப்படி மாறி மாறி போடுவது என்பது நடந்துக்கிட்டே இருக்குது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வழக்கமாக அவர் சவுடால் விடுவார்ல, இந்த வாட்டி நாங்கள் தொடர்ந்து குண்டு போட்டோன்னு சொன்னால் ஈரானில் ஒருத்தர் கூட மிஞ்ச மாட்டாங்க, அந்த அளவுக்கு தாக்குதல் ரூட்டெல்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி வழக்கமாக பேசுகிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு ஹியூமன் பீயிங் மாதிரி இல்லாமல் ஒரு காட்டுமிராண்டி மாதிரி ட்ரம்ப் அப்படி பேசுகிறார். இப்போ ஈரான் அமெரிக்காவுக்கு என்ன பிரச்சனை கொடுத்துச்சு? அமெரிக்கா ரொம்ப பல ஆயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அமெரிக்காவில் இது வரைக்கும் ஈரான் குண்டு போட்டதோ மக்களை கொண்டதோ எதுவும் இல்லை. அமெரிக்க ஆட்சியாளர்களை ஏதாவது சதி செய்து உளவுத்துறையெல்லாம் அனுப்பி அப்படி ஏதாவது தாக்கியிருக்காங்கன்னா அதுவும் இல்லை. என்ன முகாந்திரத்தை வைத்து நீங்கள் ஈரானில் குண்டு போடுறீங்க? அதுலேயும் சிவிலியன் டார்கெட்ஸ் மேலே எப்படி குண்டு போடுறீங்க? அப்போ ஏற்கனவே February 28 அமெரிக்கா இந்த மாதிரி தான் தாக்குதல் நடத்திட்டுருக்கு. ஆனால் அவன் வெளியிடுற அறிக்கைகளில் நாங்கள் ஈரானுடைய ஏவுகணை இடங்கள், ட்ரோன்லாம் வீசக்கூடிய இடங்கள், இராணுவ ரீதியான முக்கியமான இடங்கள், இதை தாக்குறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனால் February 28 மினாப்ன்ற ஒரு நகரில் 160 பள்ளி குழந்தைகளை கொண்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ட்ரம்ப் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமெரிக்கா இப்போ ஹோர்முஸ் நீரிணை இருக்கு இல்லையா, அந்த கடல் பகுதி, அது திரும்ப ஈரான் ஏற்கனவே மூடிடுச்சு. மூடி ஏதாவது கப்பல்கள் மீறி போச்சுன்னா ஈரான் தாக்குது. அப்படி ஈரான் தாக்குனா பதிலுக்கு அமெரிக்கா ஈரான் மேலே குண்டு போடுறது, இது மாறி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஈரான் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், இனிமேல் ஹோர்முஸ்ன்றது எங்களுடைய கண்ட்ரோலில் நாங்கள் எடுத்துக்குவோம், அதை விட்டு கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றதுல ஈரான் உறுதியாக இருக்குது. ஏன் உறுதியாக இருக்கிறாங்கன்னா, அது ஒன்று தான் அவங்கள்ட்ட இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு.
ஒரு கால் அமெரிக்காவை பணிய வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஈரானிடம் இருக்கிற ஒரே துருப்பு சீட்டு அந்த ஹோர்முஸ் நீரிணை தான். அது ஓமனுக்கும் ஈரானுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன கடல் பகுதி. அதில் எப்படி இருந்தாலும் ஈரானுடைய ஒரு அனுமதி இல்லாமல் நீங்கள் போக முடியாதுல்ல. ஈரானை தடுக்கணும்னு நினச்சிட்டா அதை மீறி எந்த கப்பலும் அதில் ட்ராவல் பண்ண முடியாது. அப்போ ஹோர்முஸை ஈரான் முன்னபோது அதற்கு முன்னாடியே ஈரான் துறைமுகங்களுக்கு வரக்கூடிய கப்பல்களை முற்றுகையிட்ட அமெரிக்கா மீண்டும் அந்த முற்றுகையை ஆரம்பிச்சிருக்குது. ஏதாவது நேற்று அது மாதிரி ஒரு கப்பலை வந்து தாக்கியிருக்காங்க. ஈரானுக்கு போயிட்டு இருந்த ஒரு கப்பலை அடித்து தாக்கியிருக்கிறாங்க. இப்படி இந்த தாக்குதல் நடந்துக்கிட்டு இருக்குது. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ட்ரம்புக்குள்ள பிரச்சனை என்ன சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல் இந்த நவம்பரில் பாராளுமன்றத்துக்கான இடைத்தேர்தல் வருது. அதில் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி இதனால் கணிசமாக தோல்வியடையும் அப்படின்னு அரசியல் நோக்கர்கள் சொல்கிறாங்க. அதில் எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், ஒரு பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தான் ட்ரம்பும் சரி அமெரிக்காவும் இதை முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் இவர்கள் பல பத்திரிகைகள், சர்வதேச பத்திரிகைகள் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த போரில் அமெரிக்கா தோற்று விட்டது, இனி அவங்க ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனால் ஒழுங்காக மரியாதையாக நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு போய் அப்படி பேசி முடிக்க பாருங்கள், இதை தான் பலரும் சொல்கிறாங்க. ஏன் இதில் அமெரிக்கா இதற்கு மேலே வெல்ல முடியலை அப்படின்னு சொன்னால், ஈரான் நாடு இருக்கக்கூடிய அந்த புவியியல் அமைப்பும் சரி, அந்த கடல் பகுதியும் சரி, எல்லாமே ஈரானுக்கு ஃபேவராக இருக்குது. அல்லது அமெரிக்கா நேரடியாக இராணுவத்தை அங்கே தரையில் இறக்கி ஒரு கிரவுண்ட் ஆப்ரேஷன் மூலம் பிடிக்க முடியுமான்னா அதுவும் சாத்தியம் இல்லை. ஈராக்லேயே ஆப்கானிஸ்தான்லேயே செஞ்ச மாதிரி அதில் தோல்வி அடைஞ்சாங்கன்றது ரெண்டாவது விஷயம். அதே போல் செய்யலான்னா அதற்கும் சாத்தியம் இல்லை. அடுத்தது ஈரான் இந்த இடைக்காலத்தில் தன்னுடைய மிசைல் பவரையும் ட்ரோன் பவரையும் நிறைய அவங்க வந்து அதிகரிச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்கள் என்னதான் கொண்டு போட்டீங்கன்னாலும் கல்ஃப் கண்ட்ரியில் அவங்க தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது அமெரிக்கா இன்னொன்று ஒரு எச்சரிக்கை என்ன கொடுத்துருக்குதுன்னா, இனிமேல் நாங்கள் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய சிவிலியன் ஸ்ட்ரக்சர், பாலங்கள், இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் அடித்து தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சிவிலியன் டார்கெட்டை ஒருவேளை நீங்கள் அப்படி தாக்குனீங்க அப்படின்னு சொன்னால் ஈரான் என்ன சொல்லுது, பதிலுக்கு நாங்களும் வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து இதுக்கு முடிவே கிடையாது. ஏன் சார், இப்போ நம்மளே நிறைய பேசியிருக்கோம், இப்போ பேச்சுவார்த்தை நடக்கும், கண்டிப்பா வந்து வார் ஸ்டாப் ஆயிடும்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷனே நம்ம ஓரளவுக்கு பேசணும். அப்போ எதிர்பார்த்துட்டு இருக்க மக்கள் வந்து முட்டாளா சார் இவங்களோட இந்த ஈகோயிஸ்டிக் கிளாஷ்க்கு? இல்லை, ஈகோயிஸ்டிக் கிளாஷ் அப்படின்னு இல்லை. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஈரான் தனக்கு பணிஞ்சு போக வேண்டிய ஒரு நாடு அப்படின்னு தான் நினைக்கிறாரு. நம்மக்கிட்ட எல்லா பவரும் இருக்குது, எல்லா மிலிட்ரி, நேவி எல்லாமே இருக்குது. அப்போ இதை வைத்து கொண்டு ஈரானை ஏன் நம்ம வந்து அடக்க முடியலை, இதுதான் அவருடைய கேள்வி. அந்த வகையில் ட்ரம்ப் வந்து ஒரு ஈகோயிஸ்டிக்காக இருக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். ஈரானை பொறுத்தவரை அது ஒரு டூ ஆர் டைன்ற மாதிரி ஒரு வாழ்க்கை பிரச்சனை. நீங்கள் இவ்வளோ நாள் அமெரிக்காவினுடைய பொருளாதார தடைகளில் அதை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டு மீண்டும் இப்போ நீங்கள் குண்டு போடுறீங்க, தாக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பதிலுக்கு தங்களுடைய நாட்டை தற்காத்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு நிர்பந்தம் இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, இந்த வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களை தொடர்ந்து தாக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு காலம் அமெரிக்கா சிவிலியன் ஸ்ட்ரக்சரில் குண்டு போட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ஈரான் பதிலுக்கு வளைகுடா நாடுகளில் போடும். சிவிலியன் ஸ்ட்ரக்சர்னால் என்ன? உதாரணத்துக்கு வளைகுடா நாடுகளில் வந்து குடிநீர் என்பது கடல் நீரை சுத்திகரித்து தான் குடிநீர் ஆக்குறாங்க. அப்போ இந்த வாட்டர் பிளான்ட்ஸ் மேலே குண்டு போட்டாங்கன்னு சொன்னால் வளைகுடா நாடுகளுக்கு அப்புறம் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் நீங்கள் தண்ணியை நீங்கள் கப்பல்லையோ அல்லது ஃப்ளைட்டு மூலமாக தான் கொண்டு வரணும். அது நடைமுறையில் அது சாத்தியமாக அவ்வளோ பேருக்கும் கொடுக்க முடியுமா? இப்படி ஒரு கேள்வி இருக்குது. அடுத்தது எல்லா வளைகுடா நாடுகளும் ஆல்மோஸ்ட் க்ரூட் ஆயில் சம்மந்தப்பட்டதோ இல்லை நேச்சுரல் கேஸ் சம்மந்தப்பட்ட தொழிற்சாலைகள் நிறைய இருக்குது. அப்போ இந்த தொழிற்சாலைகளில் ஈரான் ட்ரோனை வச்சு தாக்கி ஏற்கனவே தாக்கியிருக்காங்க. கத்தார்ல எல்லாம் ஒரு பெரிய நேச்சுரல் கேஸ் பேசினை வந்து தாக்கியிருக்கிறாங்க. அப்படி ஈரான் வந்து தாக்கிச்சு அப்படின்னு சொன்னால் வளைகுடா நாடுகளுடைய அந்த தொழிலே வந்து முடக்கத்துக்கு வந்துடும். அதை சரி செய்வதற்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிரும். அதனால ஒரு அபாயகரமான ஒரு இடத்துல இன்னைக்கு உலகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால தான் பாகிஸ்தான் என்ன சொல்லுகிறது, அமெரிக்காட்டையும் ஈரான்ட்டையும் நீங்கள் ஒருவர் தாக்குதலை நிறுத்தி கொண்டு பேச்சுவார்த்தைக்கு வாங்க, நெகோசியேட் பண்ணீங்க அப்படின்ற இதை பாகிஸ்தான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கு. அப்போ வளைகுடா நாடுகளினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஈரான் தாக்கிடுச்சுன்னு சொன்னால் உலகத்துக்கு அதை விட பெரிய அபாயகரமான ஒரு நிலைமை எதுவும்
இல்லைன்னே சொல்லலாம். இந்த இந்த கல்ஃப் கண்ட்ரியிலிருந்து வரக்கூடிய கப்பல்கள் மூலமாகத்தான் இவங்க அந்த ஹோர்முஸ் நீரிணையை கடந்து ஒரு 1/5 கச்சா எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வந்து உலகத்துக்கு சப்ளை பண்ணுறாங்க. இப்போ இது கட்டானதுனால தான் இது வரைக்கும் உலகம் முழுவதும் பல நாடுகளில் பிரச்சனை. எரிபொருள் விலையேற்றம், சமையல் கேஸ் விலை உயர்ந்தது, இதுக்கு எல்லாமே காரணம் இதுதான். இது வந்து அமெரிக்காவுக்கும் பாதிப்பு தான். அமெரிக்காவினுடைய உள்நாட்டிலையும் இந்த விலையேற்றம் என்பது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இப்போ மீண்டும் போர் தொடங்கியது பிறகு இந்த க்ரூட் ஆயில் ஒரு பேரலுடைய விலை வந்து $85, 85 இல்லை $86 சொல்லலாம், அதை வந்து தொட்டு விட்டது. போருக்கு முன்னாடி அது ஒரு 77, 78 இருந்துச்சு. இப்போ ஒரு $7-8 கூடியிருக்குது. நீங்கள் உங்களுக்கு நம்ம முன்னாடி February 28 போற ஆரம்பித்த சில நாட்கள்லேயே அது கிட்டத்தட்ட $100, $120 வந்துருச்சு. அப்போ இந்த விலையேற்றத்தை தாங்கி கொள்ளக்கூடிய அளவுக்கு உலக பொருளாதாரம், குறிப்பாக ஏழை நாடுகளுடைய பொருளாதாரம் வந்து இல்லை. சரி, அமெரிக்காவுக்கு இதனால் ஏதாவது ஆதாயம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த பெட்ரோலியம் நிறுவனங்களுக்கு தான் ஆதாயம் தவிர அவங்க இன்டர்நேஷ்னல் ரேட்டுக்கு விற்பாங்க என்ன விலை ஏறினாலும். அதை தாண்டி அங்கே இருக்கிற மக்களுக்கு அது ஒரு சுமை. ஏற்கனவே வந்து எவ்வளவு டீசல் பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தாங்களோ அதை வந்து இன்றைக்கி அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமை. அப்போ இதனால தான் முன்னாடி நம்ம என்ன சொன்னோம், 2 நாடுகளும் பேசித்தான் ஆக வேண்டும், அமெரிக்காவுக்கு வேறு வாய்ப்பில்லை அப்படின்றத பார்த்தோம். இப்போ அமெரிக்கா ஈகோயிஸ்டுக்காக நினைக்கிறது ஒன்று, அடுத்தது தன்னை ஒரு சூப்பர் பவர்னு கருதிட்டு ஒரு சுண்டைக்காய் மாதிரி இருக்கிற ஒரு ஈரான், எந்த இராணுவ வசதியும் இல்லாத ஒரு நாடு, அவங்க நமக்கு வந்து தண்ணி காட்டுறதா இப்படின்னு அவங்க இதை வந்து சொல்லி தாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி கல்ஃப் நாடுகளை தாக்குறது. அப்படி மாறி மாறி இந்த தாக்குதல் என்பது நடந்து கொண்டே இருக்கிறது. முன்னையாவது பேச்சுவார்த்தைக்கு இவங்க வருவாங்க, 2 பேர் வந்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்தது. இப்போ இருக்கிற நிலைமை பார்த்தா இவங்க அவ்வளோ எளிதில் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது. 2வது, இஸ்ரேல் இதை வந்து தூண்டி விடுதுன்னு சொல்லலாம். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இஸ்ரேல் லாபியும் சரி, இல்லை இங்கே பெஞ்சமின் நெதன்யாகு பிரதமர் இருக்கார் இல்லையா, அவங்கெல்லாம் வந்து ஈரானை அப்படி விட்டுறக்கூடாது, இந்த போர் நிறுத்தம்னு சொல்லி விட்டுட்டா அவங்க மீண்டும் வந்து அவங்க ரீக்ரூப் பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணுவாங்க, தொடர்ந்து அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்ற லாபியும் வேலை செய்யுது. அதுக்கு நேர் எதிரான லாபியும் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு துணை அதிபர் JD வான்ஸ் அவர் வந்து இஸ்ரேலை கடுமையாக விமர்சிச்சிருக்கிறார். ஒவ்வொரு முறை ஈரானோட பேச்சுவார்த்தை நடப்பதற்கு முயற்சி செய்த போது அதை தடுக்குகின்ற சக்தியாக இஸ்ரேல் இருக்கிறது அப்படின்னு வெளிப்படையாகவே அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இப்போ பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு போகிறதா இருந்தது. ஒரு குடியரசு கட்சியினுடைய செனட்டர் இறந்து போயிட்டார். அவர் வந்து இஸ்ரேலுக்கு நெருக்கமானவர். அவருக்கு இறுதி சடங்கின் போது இவர் கலந்துக்கிற மாதிரி இருந்துச்சு. அதை தள்ளி வச்சிருக்கிறாங்கன்னு சொல்லி பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்காவுக்கு போகலை. ஒரு காலம் அவர் போயிருந்தாலும் JD வான்ஸ் போன்ற இந்த மாதிரி ஒரு எதிர்கருத்துக்களையும் அவர் சந்திக்க வேண்டி இருக்கும். இந்த போரே வந்து இஸ்ரேல் தனது நலனுக்காக அமெரிக்காவை இழுத்து விட்டுச்சு. மற்றபடி ஈரான் வந்து அணுகுண்டு வைத்திருக்கிறது அது ஆபத்தானது அப்படின்றது இவங்க போருக்காக சொன்ன ஒரு முகாந்திரம் தானே தவிர உண்மை வந்து அது இல்லை. ஈரான்ட்ட அப்படி வந்து அணுகுண்டுவோ அப்படி அச்சுறுத்தக்கூடிய வேற எந்த ஆயுதங்களோ தொழில்நுட்பமோ ஈரான்ட்ட வந்து இல்லை. அப்படி இருக்கும்போது அந்த வளைகுடா மத்திய கிழக்கு நாடுகளில் தன்னுடைய செல்வாக்கு மேலோங்கி இருக்கணும், இந்த ஒரே காரணத்துக்காக அமெரிக்கா இதை செய்கிறது. அடுத்து ட்ரம்ப் என்ன பார்க்குறாருன்னா, அந்த ஜூன் 17 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டாங்க இல்லையா, அதில் ஒரு 14 நிபந்தனைகள் விதிக்கப்பட்டிருக்குது. அதில் பல நிபந்தனைகளை ஈரான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. உதாரணத்துக்கு ஹோர்முஸை நீங்க முற்றிலும் திறந்தாங்க, ஆனா திறந்துட்டு திரும்ப மூடுவதற்கு இப்போ காரணம் வந்து அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் தான். 2வது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, நிரந்தரமாகவே நாங்கள் ஹோர்முஸினுடைய இதை விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவு. ஏன்னா உலக நாடுகள் மத்தியில் அதுக்கு பதில் சொல்ல முடியாது இல்லை. அடுத்தது நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், இவங்க யாரும் இதுக்கு வந்து சப்போர்ட் வரல. இப்போ அமெரிக்கா தனியாக தான் அங்கே சண்டை போட்டுட்டு இருக்குது. அப்போ எவ்வளோ நாள் சண்டை போடுவீங்க, எவ்வளோ நாள் தான் தாக்குவீங்க? இப்படி நீங்கள் தனிமைப்பட்டு வேற இருக்கிறீங்க. பலர் வந்து அமெரிக்கா தோத்துருச்சு, இதில் ஜெயிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது நீங்கள் மீண்டும் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால் எதை சாதிக்க போறீங்கன்னா ஒன்றுமே இல்லை.
ஏன் சார் இப்போ லெபனானோட ஸ்டேட்டஸ் என்ன சார்? லெபனானை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவில் லெபனான் மற்றும் இஸ்ரேலுக்கான ஒரு முத்தரப்பு ஒப்பந்தம் என்பது கையெழுத்தாச்சு. கையெழுத்தானாலும் தெற்கு லெபனானில் இஸ்ரேல் தனது தாக்குதல்களை நிறுத்தவில்லை. குறிப்பாக தெற்கு லெபனானில் இருக்கக்கூடிய பல கிராமங்களில் மக்களினுடைய குடியிருப்புகளை அடித்து தரைமட்டம் வாங்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா மீண்டும் அங்கே மக்கள் குடி வந்துடக்கூடாது, அப்படி அது ஒரு பஃபர் சோன் மாதிரி இருக்கணும், அது யாரும் வாழ முடியாத ஒரு பகுதியாக இருந்தால் மட்டும்தான் வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் அமைதியாக வாழ முடியும். இல்லைன்னா ஹிஸ்புல்லா தெற்கு லெபனானிலிருந்து வடக்கு இஸ்ரேலை தாக்கிக்கிட்டே இருக்குது. அந்த வடக்கு இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் காலி செஞ்சுட்டு சேஃபான இடங்களுக்கு போக வேண்டியிருக்குது. அப்போ நிரந்தரமாக நாங்கள் இதை விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இப்படி அப்பட்டமாக மக்களுடைய குடியிருப்புகளை இஸ்ரேல் தரைமாட்டமாக்கிட்டு இருக்கு. இதை உலக நாடுகளோ யாருமே தட்டி கேட்கவோ அல்லது இஸ்ரேலினுடைய இந்த ஆக்கிரமிப்பை தடுத்து நிறுத்தவோ முடியலை. அடுத்தது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தெற்கு லெபனான், சிரியா, அப்புறம் காசா, இது மூன்றுலையும் நீங்கள் என்னதான் ஒப்பந்தம் போர் நிறுத்தம்லாம் அறிவிச்சிங்கன்னு சொன்னாலும் அங்கே இருக்கக்கூடிய இஸ்ரேலிய படைகள் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், ஏன்னா இந்த மூன்று பகுதிகளிலையும் எங்களுக்கு ஆபத்து இருக்குது, அதை அதனால் நிரந்தரமாகவே எங்கள் இராணுவம் இருக்குது. காசாவில் ஹமாஸ் போரிடுது, சிரியாவில் இவங்களுக்கு எதிரான குழுக்கள் இருக்குது, லெபனானில் ஹிஸ்புல்லா இருக்குது. அப்போ இவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நான் தொடர்ந்து அங்கேயே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. இப்போ லெபனான் அரசு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நாங்கள் தான் இங்கே இறையாண்மை பெற்ற ஒரு அரசுன்னா அது நாங்கள் தான். நாங்கள் இப்படி இங்கே ஆட்சி நடத்திட்டு இருக்கும்போது ஹிஸ்புல்லா தனியாக ஆயுதங்களை வைத்துக்கொண்டு ஒரு பேரலல் கவர்மெண்ட்டை நடத்திக்கிட்டு அவங்க ஆயுதம் வச்சிருக்கிறதை நாங்கள் அனுமதிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு காலம் அந்த ஸ்டாண்டில் அவங்க உறுதியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இனிமேல் லெபனானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஹிஸ்புல்லா அங்கே இருக்கக்கூடிய ஷியா முஸ்லீம்கள் ஆதரவு பெற்று அங்கே போராடிட்டு இருக்குது. ஈரான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. சமீபத்தில் கூட சிரியா வழியாக ஹிஸ்புல்லாவுக்கு செல்ல இருந்த ஒரு பெரிய ஆயுதங்களை சிரியா தடுத்து நிறுத்தியிருக்குது. அதை பிடிச்சிட்டாங்க, சீஸ் பண்ணிட்டாங்க. அதனால் ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் அரசுக்கும் ஒரு முரண்பாடு வருமா, அவங்களுக்குள்ள ஒரு உள்நாட்டு சண்டை மாதிரி வருமா, இதை ஹிஸ்புல்லாக்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடைய நோக்கம் ஹிஸ்புல்லாக்களை அப்புறப்படுத்துவதில்லை, ஹிஸ்புல்லாக்களுக்கும் லெபனான் கவர்மெண்ட்டுக்கும் ஒரு சண்டை மூட்டி விடுறது. இதன் மூலம் அவங்க குளிர்காய நினைக்கிறாங்க. இதற்கு லெபனான் அரசு பலியாயிடக்கூடாது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் லெபனானை பொறுத்த வரைக்கும் இதுதான் நிலவரம், இதுதான் ஸ்டேட்டஸ். சார் இப்போ க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் ஹைக்கெல்லாம் சார்? ஆமாம், இப்போ க்ரூட் ஆயில் பொறுத்த வரைக்கும் இப்போ $85, $85.85 கிட்டத்தட்ட $86 உயர்ந்திருக்குது. அப்போ இந்த விலை உயர்வு என்பது $7-8 போருக்கு பிறகு உயர்ந்திருக்குது. இது தொடர்கின்ற பட்சத்தில் உலகம் முழுவதும் இதனுடைய பாதிப்பு இருக்கும். க்ரூட் ஆயில் விலை உயரும், பெட்ரோல் டீசல் விலை உயரும். இதனால பெட்ரோலிய நிறுவனங்களுக்கு பெரிய லாபம் இருக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த க்ரூட் ஆயில் கம்பெனிகள் எல்லாமே அவங்க உற்பத்தி பண்ணுறது எப்போதும் உற்பத்தி பண்ணுறதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க, அதில் எந்த மாற்றமும் வரலை. இப்போ வளைகுடா நாடுகள்லேருந்து இந்த சப்ளை போகலை அப்படின்ற காரணத்துக்காக இவர்கள் தட்டுப்பாடு வருதுன்னு சொல்லி இவர்கள் விலையை ஏற்றி வைக்கிறாங்க. இப்போ விலையை ஏற்றி வைக்கிறதுனால உலகம் முழுவதும் பெட்ரோல் டீசல் அல்லது க்ரூட் ஆயில் சப்ளை ஸ்மூத் ஆயிடுச்சா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ இந்தியாவே எடுத்துங்க, இந்தியா இங்கே வாங்கலைன்னா ரஷ்யாவில் வாங்கணும். ரஷ்யாவில் வாங்குறது என்பது செலவெல்லாம் அதிகம். முன்ன ரஷ்யா டிஸ்கவுண்ட்டில் ஆஃபர் பண்ணிட்டு இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் அமெரிக்காவுக்கு பயந்துக்கிட்டு மோடி இங்கே பின்வாங்கிட்டாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் ஒன்றும் பண்ணலை. திரும்ப வாங்கும்போது அவங்களுக்கு அந்த டிஸ்கவுண்ட் கொடுக்கல, என்ன இன்டர்நேஷ்னல் ரேட்டோ அதை சொல்கிறாங்க. அப்போ அதை வாங்கி நீங்கள் கொண்டு வரணும்னா செலவு அதிகம். இப்போயே இங்கேயே நம்ம தேர்தல் 5 மாநில சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு மோடி அரசில் டெய்லி இந்த பெட்ரோல் டீசல் விலையை ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ உலகம் முழுவதும் இது மீண்டும் ஏறும். அதே போல் இந்த சமையல் எரிவாயு அதனுடைய விலையும் உயரும். இப்போ இந்த போர் முடிஞ்சு பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்ற ஒரு நிலைமை வந்தபோது பல உலக நாடுகள் சரி இதோட முடிஞ்சுது அப்படின்னு ஒரு நிம்மதி அடைஞ்சாங்க. இப்போ மீண்டும் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் எங்கே போய் முடியுது அப்படின்னு தெரியல. சார் இப்போ ஈரான் கூட கல்ஃப் அட்டாக் பண்ணிருக்குல்ல சார், இப்போ அதுக்கு பதிலுக்கு என்ன மாதிரியான அட்டாக் இவங்க பண்ணுவாங்க சார்? இவங்க ஈரானை தான் தாக்குவாங்க. ஈரானில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகளை தாக்குறோன்னு சொல்லிட்டு அங்கே பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களை தான் அமெரிக்கா தாக்கிட்டு இருக்குது.
இன்னும் ஈரானுடைய அந்த பவர் கிரிட்ஸு, மின்சார கட்டுமானங்கள், பாலங்கள், அப்புறம் பெட்ரோல் டீசல் இந்த தொழிற்சாலைகள், அப்புறம் கேஸ் பேசின், இதையெல்லாம் வந்து நாங்கள் தாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா சொல்லியிருக்கு. அப்படி மட்டும் அமெரிக்கா அப்படி தாக்கிடுச்சுன்னு சொன்னால் ஈரான் பதிலுக்கு வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய இதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் தாக்கும். அது வந்து அப்புறம் போர் என்பது பெருசாயிரும். ஐயோ, போரினுடைய பிரச்சனையும் விளைவுகளும் அதனுடைய பாதிப்பும் என்பதும் அதிகமாயிரும். அப்படி ஒரு நிலைமைக்கு உலகம் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது பல நாடுகளில் வந்து பிரச்சனையை எழுப்பும், பணவீக்கம் வரும், பணவீக்கம் அதிகரிக்கும், வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிக்கும், விலைவாசி வந்து கண்ணா பின்னான்னு போகும். அது வந்து ஒரு பெரிய உலகளாவிய ஒரு நெருக்கடியை கொண்டு வரும். அது இத்தனையும் வந்து இப்போ ட்ரம்போட கையில் தான் இருக்குது. அவர் பேச்சுவார்த்தைக்கு வந்து ஆகணும். இந்த மாதிரி நீங்கள் குண்டு போட்டு ஈரானை நீங்கள் ஒழிக்கவோ அழிக்கவோ முடியாது. ஈரானில் இருக்கக்கூடிய தலைமை ஐஆர்ஜிசியாக இருக்கட்டும், இல்லை முஸ்தபா காமெனியாக இருக்கட்டும், சுப்ரீம் லீடர், இவர்கள் எல்லாம் உறுதியாகத்தான் இருக்கிறாங்க. ஒருபோதும் ஈரானை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், அடிபணிய மாட்டோம்னு அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் பேச்சுவார்த்தை ஒன்று தான் தீர்வு. போர் மூலமாக இதை தீர்க்க நினைத்தால் அது உலகத்துக்கும் பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் பிரச்சனை. ஸோ நிறைய விஷயங்கள் வார் பற்றின அப்டேட் சொன்னீங்க சார். நன்றி. நன்றி. பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.